everyone, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம நான் இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்க மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து இப்போ பொங்கல் வருது இல்லையா, ஸோ அதுக்காக நான் கிரியேட் பண்ண ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டியூவியாக அண்ட் ரொம்பவே நல்ல ஒரு க்ளோயான ஒரு மேக்கப் லுக்காக இருக்கும். அண்ட் இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு லுக்காகவும் இருக்க போகுது. அண்ட் இன்னைக்கு என்னோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் அண்ட் கோல்ட் காம்பினேஷன் இருக்கனால என்னோட ஐ ஷேடோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி க்ரீன் அண்ட் கோல்ட் கலர் காம்பினேஷனில் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் மேக்கப் லுக்காக இருக்க போகுது. அண்ட் இதை வந்து நீங்கள் எனி ஃபங்க்ஷன்ஸ் இல்லை வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்க, பார்ட்டிஸ் அந்த மாதிரி நீங்கள் எங்கே போகிறீங்கனாலும் இதை வந்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் பார்ட்டி வேருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லுக்காக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோஸ் போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய லிப்ஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஜாயோட இந்த பிங்க் ரோஸ் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டான மைக்காலன்னு வாங்கினேன். அது வந்து ஒரு டிண்டட் லிப் பாம், நல்லா பிங்கிஷான ஒரு டிண்ட் இருக்கிற ஒரு லிப் பாம். அதோட ஸ்மெல் வந்து தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்க மாதிரியான ஸ்மெல்லாக இருந்தது. அது நல்லா தான் இருக்குது, ஆனால் அது லிப்ஸில் போடுறதுனால அது எந்நேரமும் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் ஒரு ஓவர் பவரிங்கான ஸ்மெல் மாதிரி தான் இருக்குது. மற்றபடி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது உங்களோட லிப்ஸு. அண்ட் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 149 தான். நீங்கள் ஆஃபர் டைம்ஸில் 120 சம்திங் அந்த மாதிரி ரேஞ்ச் கூட வாங்கலாம். அண்ட் அது வந்து 20 கிராம்ஸ் இருக்குது இதோட குவான்டிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு குட் பேக்ஸோட இந்த அலோவேரா சூதிங் ஃபேஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த க்ரீமும் இப்போ ரீசன்ட் பர்ச்சேஸ். ஓகே, இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நான் குட் பேக்ஸோட அலோவேரா ஹேர் கண்டிஷ்னர் வந்து நான் யூஸ் பண்ணேன் முன்னாடி, ரொம்ப நாள் முன்னாடி யூஸ் பண்ண, வருஷம் முன்னாடி. அதோட ஸ்மெல் தான் வந்து இதுலேயும் இருக்குது. அண்ட் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல திக்கான ஒரு க்ரீமாக இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அண்ட் இந்த வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஃபேஸ் க்ரீம். ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இரிட்டேட்டிங் ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்குது உங்களோட ஸ்கின்னுக்கு. ஓகே, ஸோ அடுத்து ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா மேப்ளினோட இந்த ஃபிட் மீ மேட் ப்ளஸ் போர்லெஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ப்ரைமர் வித் க்ளே ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்கேஜிங் வந்து ரொம்ப ஸ்லீக்கான ஒரு டியூப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஸ்வலாக நான் இருக்க ஏரியாஸில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அந்த ஏரியாஸில் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர். ஸோ வெளி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இதுலேயே வந்து இன்னொரு டியூவி ஃபினிஷ் ப்ரைமர் வந்து கூட இருக்குது. இது போட்ட உடனே பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குது. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன் ஒரு மேக்கப் லுக்கில். வாங்கின அன்றைக்கி சும்மா யூஸ் பண்ணி பார்த்தேன் ஃபேஸில், பட் போட்டு ஒன்றும் மேக்கப் போடலை அது மேலே. நான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, அது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக்குன்றனால எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டியூவி ஃபினிஷ் வேணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மேக்கோட இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் லைட் அப்படின்ற ஷேட். இது வந்து நான் மேக்கோட ஃபவுண்டேஷன் வாங்கினப்போ இது வந்து ஃப்ரீபியாக கொடுத்தாங்க. கொஞ்சமாக என்னோடய ஃபேஸில் ஹைலைட் பண்ணணுன்ற ஏரியாஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன். வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்ட்ரோக் க்ரீம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு ரொம்ப ஒரு ஸ்கின் லைட் நேச்சுரல் க்ளோ வந்து கொடுக்குது. நீங்கள் மேக்கப் எதுவுமே போடாட்டியுமே ஜஸ்ட் இந்த க்ரீம் மட்டும் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட ஸ்கின். வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு ஷைன் வந்து கொடுத்துருக்கேன் என்னோடய ஃபேஸுக்கு. ஓகே, அடுத்ததாக வந்து கன்சீலர் வந்து என்னோடய கலர் கரெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ஷேட். அது வந்து மேப்ளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் ஷேட் நம்பர் 144 கேரமல் அப்படின்ற ஷேட். இது வந்து கைண்ட் ஆஃப் என்னோட இந்த பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது இல்லையா, கண்ணுக்கிட்ட கண்ணு கீழெல்லாம், அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எங்கெங்கெல்லாம் குட்டி குட்டி டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குதோ அந்த இடத்துலையும் போட்டுக்கிறேன். வந்து ஒரு டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபவுண்டேஷனுக்கு நான் மேக்கோட இந்த ஃப்ளூயிட் ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூயிட் SPF 15 ஃபவுண்டேஷன். இது வந்து ஆக்சுவலாக குட்டி பாட்டில் 15 ml தான். அதில் பெரிய பாட்டில் 30 ml இது. அது வந்து 2900 சம்திங் இருந்தது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1700. அண்ட் நான் வாங்கின ஷேட் வந்து NC40. இது வந்து எனக்கு தெரியல, நான் ஆன்லைனில் பார்த்து தான் வாங்கினேன். எப்படி எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுமான்னு தெரில. ஓகே, நான் அது யூஸும் பண்ணல, வாங்கி 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. பட் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணிவிடுவோம் அதையும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபுல் கவரேஜ் மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து டாட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மேட் பர்ச்சேஸ். எனக்கு ரொம்ப நாள் ஆசை மேட் ப்ராடக்ட் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு ஃபவுண்டேஷன் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் வாங்கிட்டேன். சேம் டாம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிவிட்டேன். நான் என் ரிசல்ட் எனக்கு தெரியல, மேபி நான் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணனாலேன்னு தெரியல, நிறைய ப்ராடக்ட் வந்து இதுலேயே சோக் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு கவரேஜ் வந்தும் ஒன்றும் தெரியல. பட் ஓகே, நல்ல ஒரு ஸ்கின் ஃபினிஷ் நேச்சுரலான ஒரு லுக் கொடுத்துருக்குது. பேட்சியாலாம் இல்லை, நல்லா இருக்குது ஸ்கின்னில். அண்ட் ஷேடும் ஓகே, கரெக்டான ஒரு ஷேடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்சிடைஸ் ஆகுதா என்னன்னு தெரியல, இப்போது கரெக்டாக இருக்குது. பட் இன்னுமே இங்கெல்லாம் கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் வந்து ஆப்வியஸாக தெரியுது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைட்டனிங் கன்சீலர் இருக்குது. நான் அகெயின் என்னோட ஏஜ் டிவைன் ஷேட் வந்து மீடியம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய ஸ்கின்னில் தான் கண்ணுக்கு கீழே, நோஸில், நெத்திலெலாம் கொஞ்சம் பிரைட்டனாக பண்ணி காட்டுறதுக்காக. ஆல்ரெடி இப்போ பேஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். பேஸ் செட் பண்ணிட்டுனா ஃபேஸஸ் கேனடாவோட காம்பேக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலை. சரி, காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ யூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி இந்த நோஸ் ஏரியாவெல்லாம் வந்து நான் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அங்கே தான் சீக்கிரமாக ஆயிலி ஆவாங்க நெத்திலலாம். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் போயிடலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் வெட்டன் ஆயிலோட இந்த ப்ரோ கிட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஐப்ரோ பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறத விடவும் நல்ல ஒரு டிஃபைன்டு ஆர்ச்டு ஐப்ரோஸ் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபெஸ்டிவ் லுக்ஸ், பார்ட்டி லுக்ஸுக்கெலாம் வந்து ஐப்ரோ கொமான்ஸ் இல்லை ஐப்ரோ கிட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டர். அடுத்தது ஐ மேக்கப் போயிடலாம். ஐ மேக்கப் வந்து எனக்கு ஒரு க்ரீன் கலர் அவுட்ஃபிட் வேர் பண்ணிக்கேன், க்ரீன் அண்ட் கோல்ட் காம்பினேஷனில். ஸோ அதே தீம்லேயே வந்து ஐ மேக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பியூட்டி கிளேஸ்டோட நான் கலர் போர்டு ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற இந்த க்ரீன்ஸ் இருக்குல்லையே, என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு 3-4 க்ரீன் ஷேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் அன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு மேட் க்ரீன் ஷேட் எடுத்துக்கிறேன். அதை என்னோடய லிஸ்ட்டில் நான் போட்டுக்கிறேன். ஃபிங்கர்ஸில் ஃபர்ஸ்ட் எடுத்து ப்ராடக்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டுக்கலாம். அடுத்தது மேலே வந்து நான் ஷிம்மர் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பாப் ஆகி தெரியும். அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து இந்த அவுட்டர் கார்னர்ஸ் வந்து நான் லைட்டாக டார்க்கன் பண்ணிக்கிறேன். அதே வந்து என்னோடய க்ரீஸ்லேயும் நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஐ மேக்கப் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா லைட்டாக அந்த க்ரீன் இருக்குல்லையா, அது மேலே வந்து ஒரு கோல்டன் ஹைலைட்டர் ஷேட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹைலைட்டர், இது கோல்ட் கலர். அது வந்து நான் அந்த க்ரீன் மேலே லைட்டாக போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அது நல்லா பாப் ஆகி தெரியும். அதுக்காக தான் ஃபுல்லாக இல்லை, அந்த க்ரீன் மேலே லைட்டாக நான் ஃபிங்கர்ஸில் எடுத்து டேப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லோ வாட்டர் லைனில் ஒரு திக்கான கோட் காஜல் பண்ணிக்கிறேன். இதே வந்து நான் என்னோடய அப்பர் வாட்டர் லைன்லேயே நான் போட்டுக்கிறேன். வந்து நான் ஐலைனர் யூஸ் பண்ணலை. ஸோ காஜலே வந்து லைட்டாக போட்டுட்டு நம்ம ஸ்மச் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ப்ரஷ் வச்சு காஜல் வந்து ஸ்மச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் நான் ஐலாஷ் வந்து நான் லைட்டாக கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஃபால்ஸ் லேஷஸ் எதுவும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகே, ஸோ மஸ்காராவுக்கு வந்து எசன்ஸோட லேஷ் பிரின்சஸ் ஃபால்ஸ் லேஷ் எஃபெக்ட் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்.
இல்லை இது இங்கே அவைலபிளாக இருக்குதான்ட்டு. பட் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மஸ்காரா. இதுலேயும் வந்து ஒரு பர்பிள் கலர் பேக்கேஜிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸாக. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ப்ளஷ்ஷுக்கு வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த ஒரு பிங்க் கலர் ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் நேம் வந்து ரோஸ் கிஸ் அப்படின்ற ஒரு ஷேட். இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் ப்ளஷ். இது வந்து நேரில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி லைட் டஸ்டி பிங்க் மாதிரியான ஒரு ஷேடாக இருக்குது. ஸோ இது வந்து மிந்த்ராவில் வந்து ஆஃபரில் இருந்தது. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 550 rupees. பட் ஆஃபரில் வந்து 350 சம்திங்க்கு இருந்ததுனால டீலில். ஸோ நான் சரி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். enquiries ஷைன் அண்ட் ஷிம்மர் ஹைலைட்டர். இதோட ஷேட் நேம் வந்து க்ளோ கோல்டு அப்படின்ற ஒரு ஷேட். வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல இன்னைக்கு கொஞ்சம் ஜெனரஸ் அமௌண்ட்டாகவே ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபெஸ்டிவ் லுக்குன்றனால நல்ல ஒரு க்ளோ ஒன்று வேணும் இல்லையா நமக்கு. இந்த கோல்டன் ஷேட் ஆஃப் ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அகெயின் எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி மீடியம் டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோல்டன் ஷேட் ஆஃப் ஹைலைட்டர்ஸ் எல்லாமே. எஸ்பெஷலி இந்த ஷேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் வந்து மார்ஸோட இந்த பட்டர் மேட் லிப்ஸ்டிக் எனக்கு நேம் சரியாக தெரியல. இதோட ஷேட் வந்து எவ்ரிடே நியூட் அப்படின்ற ஷேட். நல்ல ஒரு பீச்சி கைண்ட் ஆஃப் நியூட் கலர். ஓகே, இப்போ வந்து மேக்கப் செட் பண்ணுறதுக்கு ஃபேஸ் கேமராவோட இந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு டியூவியான ஒரு மேக்கப் லுக்காக இருக்குது. ஓகே சார், இப்போ நம்ம குயிக்காக போய் ஹேர் அண்ட் ஆக்சசரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனல் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.